no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்படிலாம் லவ் பண்ணுவாங்களா, இப்படி இருக்கீங்களே அப்படின்ற அளவுக்கு ஊரே பொறாமப்படுற மாதிரி ரொம்ப நல்லா காதலிச்சு அந்த காதலை கொண்டு போய் அடுத்த கட்டமாக திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் வச்சு 2 பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பையனுடைய பிஹேவியரில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்துச்சு. இரவு 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், வீட்டுக்கு எது எதெல்லாம் ஆகாதோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு ஒரு பிரிவினுடைய விளிம்பில் இருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? குடும்பமாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். இவங்க தனியாக வர்றாங்கல்ல, ஒரு ஜோனை விட்டுட்டு இவங்க தனியாக வரும்போது ஒரு வீடோ நிலமோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்குவாங்க. நமக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணும், ப்ரைவேசின்ற ஒரு கான்செப்டில் ஒரு வீடை வாங்க வருவாங்க பாருங்கள். அங்கே தான் அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. வாடகை வீட்டுக்கும் வாஸ்து இருக்கா அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குது. வாடகை வீட்டுக்கும் வாஸ்து இருக்கு. இப்போ வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்குறாங்கன்னா மற்ற எல்லாத்தையும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அடிப்படையாக இந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை தர மாதிரி இருந்தால் எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? நல்ல அருமையான கேள்வி, மக்களுக்காக கேட்குறீங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் போகும்போது சில வழிமுறைகளை பார்த்தா போதும். வாஸ்துவில் 100%லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. நடைமுறை சிக்கல்னு ஒரு சில விஷயம் இருக்குது. இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாருன்னா அவஸ்தைப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியும். பேசிக்கலி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வடகிழக்கில் சிங்க் இருக்கணும். இதை நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, 100% வாஸ்துன்னு சொல்கிறாங்களே ஒழிய இந்த கிச்சனை மட்டும் என்ன பண்ணுறாங்க, சவுத் ஈஸ்டில் போட்டுறாங்க. யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினு சிங்க் எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டுடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது இப்போ டாய்லெட்டு வந்தாச்சு சவுத் ஈஸ்டில், வேறு வழி இல்லை. எவ்ரி சண்டே கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு பவுலில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வாஸ்து மற்றும் அறிவியல் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர், பில்டர், வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நிறைய இடங்களுக்கு போகிறீங்க, நிறைய மக்களினுடைய வாழ்வியலில் இருக்க குறைகளை தீர்த்து அதை வாஸ்து ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு பல வகையான தீர்வுகளை கொடுத்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை கேட்டு இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம் சார். சார், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக காதலிச்சாங்க. அந்த காதல் ஒரு 5 வருடத்தை கடந்தது. காதலுக்கு அப்புறம் வந்து இப்படிலாம் லவ் பண்ணுவாங்களா, இப்படி இருக்கீங்களே அப்படின்ற அளவுக்கு ஊரே பொறாமப்படுற மாதிரி ரொம்ப நல்லா காதலிச்சு அந்த காதலை கொண்டு போய் அடுத்த கட்டமாக திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் வச்சு 2 பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பையனுடைய பிஹேவியரில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்துச்சு. இரவு 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், வீட்டுக்கு எது எதெல்லாம் ஆகாதோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஜென்ரலாகவே ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த மாதிரி திடீர்னு சேஞ்சஸ் வரும்போது அது இன்னொருத்தங்கனால ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு பிரிவினுடைய விளிம்பில் இருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? இதுக்கு தீர்வு, காரணம் ரெண்டும் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்கணும்னு காத்திருக்கும். ரொம்ப நல்ல கொஸ்டின்னு. பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்குறீங்க இல்லையா? உங்கள் கேள்வி புரியுது, அர்த்தம் என்னன்றது. காதல் வந்து உண்மையிலே ஒரு புனிதமானது தானே. இந்த இயற்கையில் இருக்க பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பறவைகள், மிருகங்கள் இருக்குல்ல. ஆனால் இந்த மனிதர்கள் வந்து இந்த காதலை, சில பேர் வாழ்ந்த காதல்லாம் பெரிய வரலாறு. காவிய காதல் என்ன சொல்லுவாங்க, ஷாஜகான், மும்தாஜ், லைலா மஜ்னு, இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நிறைய இருக்குது. சாக்ரட்டிஸு, பாரதி, கண்ணம்மா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் காதல் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பல மணி நேரம் காத்திருப்பாங்க இல்லையா? அப்போ கோபமே வராது. ஆனால் காதல் கல்யாணம்ன்றத திருமண பந்தத்துக்கு போன பிறகு அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் இந்த காதல் எங்கே அடிபடுது அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுவும் இப்போ எஸ்பெஷலி இப்போ இருக்கிற 2K கிட்ஸு, 90 கிட்ஸு இப்போ கொஞ்சம் ஈகோ, பேசிக்கலி ஈகோ ஒன்று இருக்குது. அது காரணம் வந்து நீங்கள் கேட்ட விஷயத்தில் நிறையா இருக்குது. வாஸ்து ரீதியாக பார்க்க போனால் சொல்கிறேன் நான்.
பேசிக்கலி என்னென்னா இருபாலர்களும் வேலை செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க. பெண்களும் இப்போ வந்து அலுவலகம் போகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இது தீர்மானிக்குது சில விஷயங்களில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டில் இருந்து தானே வந்திருப்பா. ஒரு பெண்ணுக்கு வந்து 2 வீடு இல்லை, பிறந்த வீடு புகுந்த வீடு. அதே மாதிரி தான் ஆணுக்கும் இருக்கும். என்னென்னா இப்போ மோஸ்ட்லி தனி கொடுத்தணும் தானே போகிறாங்க. அந்த பையனும் ஒரு தாய் தந்தையோட வளர்த்துருப்பாங்க. அந்த தாயும் அந்த பையனை நல்லா தானே வளர்த்துருப்பாங்க. இந்த பெண்ணு மட்டும்தான் இல்லை, மகனையும் பார்த்து தான் வளர்த்த தாய்கள் தான் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான்ப்பா. அப்போ 2 குடும்பமும் தனித்தனியாக தான் நல்லா தான் வளர்ந்துருக்காங்க, நல்ல குடும்பத்தில் தான் வராங்க, இப்படி வருது. ஆனால் இந்த கால சக்கரத்தில் வேலை பலு, ஒரு நேரம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே வருது. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை அடிப்படை பேசிக்கலி இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து வேலைகளே மாற்றம் ஆயிடுச்சு. அந்த காலத்து மாதிரி காலைல ஒரு 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கே வர மாதிரி இருந்தேன்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஐடி ஃபீல்டு வந்தபோதே எல்லாமே மாறி போயிடுது, விஷயங்கள் மாறி போயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது காதல் கல்யாணமாக ஆகுது. கல்யாணம் ஆனவுடனே பொருளாதாரம் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை தீர்மானிப்பாங்க. ஒன்று அந்த பொண்ணு வந்து அதாவது கணவரோட வீட்டில் இருக்கணும், இல்லை கணவர் வந்து யார் மாமியார் வீட்டில் இருக்கணும். இது உண்மை. இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு காலகட்டத்துக்கு ஒரு வீடு வாங்குவாங்கல்ல, இது அடிப்படை எங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்கிறேன் நான். அங்கே இருக்கிற வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். இவங்க தனியாக வர்றாங்கல்ல, ஒரு ஜோனை விட்டுட்டு இவங்க தனியாக வரும்போது ஒரு வீடோ நிலமோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்குவாங்க. நமக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணும், ப்ரைவேசின்ற ஒரு கான்செப்டில் ஒரு வீடை வாங்க வருவாங்க பாருங்கள். அங்கே தான் இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முதல் தவறே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளையார் சுழியே அங்கே தான் வரும். இந்த கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமனார் மாமியார் அத்தை சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தனியாக போகிறாங்கல்ல, சில பேர் அது தனியாக இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க வீடு வாங்குவாங்க. வீடு வாங்கும்போது அந்த வீடு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட்டை பார்ப்பாங்க, லோனை போடுவாங்க. ஏன்னா லோன் ப்ராசஸ் வந்துடும், ஒரு வீடை வாங்கிடுவாங்க. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எங்கே ஓஎம்ஆர் ஈசிஆர் கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் அவங்க வாங்குறாங்க. கிளப் ஹவுஸ் இருக்கணும், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு, கேமு, ஸ்விம்மிங் பூலு, இந்த மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க. பிறந்தது என்னமோ நார்மல் தான், நார்மல் ஃபேமிலியாக இருந்தால் கூட நம்மளோட இதை வந்து மாற்றிக்கிறாங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க. எல்லாமே கலாச்சாரம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு வந்துடுறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் போகும்போது நம்மளோட ஃபுட்டு கலாச்சாரம் உடைகள் எல்லாமே மாறுபடுது. அப்போ இவங்களோட கேரக்டர் நம்மளோட பேசிக்கலி எங்கேருந்து வந்து அந்த வேறையே மறந்துடுறாங்க. மறந்துட்டு இவங்களுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது இந்த புது வீட்டுக்கு வாங்கிடுறாங்க. இவங்க நல்லா போயிட்டு இருந்த ஒரு புரிதலோடு இருந்த கப்புள்ஸு, அதுவும் வந்து எஸ்பெஷலி லவ் பண்ணி இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியிலையும் சரி பத்திரிக்கை செய்தியும் சரி, காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜும் அதே தான் இருக்குது. ஆனால் காதல் திருமணம் வந்து அப்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. விழுக்காடு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்குது. சண்டை சச்சரவாயிடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் இல்லாமல் போய் விலகுறாங்க. பேச்சுவார்த்தையை டோட்டலாக கம்மியாகுது. அது போக என்ன ஆகிடுது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அட்வொகேட்ஸோட தான் விவாகரத்து வழக்கு தான் அதிகமாக இருக்குது. சரி ரைட்டு, இவங்களாம் சொல்லிட்டா சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஊரில் வந்து உடனேலாம் நடக்காது. டைவர்ஸுன்றது ஒரு பெரிய லாங் டைம் வழக்குன்றது போயிட்டே இருக்கும். அது உடனே டைவர்ஸ் ஆகிட்டு உடனே கொடுத்துட்டு அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. டைவர்ஸ் முறையாக விவாகரத்து பெற்றாதான் அடுத்த திருமணத்தையே நடத்த முடியும். ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, அட்வொகேட் விங்கில் நண்பர்கள் சொன்ன விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த டைவர்ஸை வந்து இந்த டிலே ஆகுதில்ல, இவங்களுக்குள்ள புரிதல் இல்லை. இதெல்லாம் வந்து நடா இது பேசுகிறது வந்து இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா வேறு வழி கிடையாது, பேசி தான் ஆகணும். ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து கொடுக்காம ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பழி வாங்குகிற செயலும் இருக்குது. இப்போ மனைவி வந்து கேட்குற நேரத்தில் கணவர் வந்து டைவர்ஸ் இழுப்பார். இல்லை எனக்கு அவளோட தான் வாழணும்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்பி, இல்லை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அங்கேயும் ஆர்குமெண்ட் பண்ணி இந்த எப்படி சொல்கிறது சம்பந்தியார் குடும்பம்
அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து வேணுமனே இவங்களை பழி வாங்குற மாதிரி டைவர்ஸே கொடுக்காம இழுத்தடிக்கிறது. இந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கிடச்சா மறுவாழ்வு பண்ணிட்டு அதோட லைஃப் போயிடும், குழந்தையே இருக்கும், அதோட எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அப்படியே லாங் டைமாக 8 வருஷம் 10 வருஷம் போகும்போது இது எங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா, என்னடா இது கொச்சையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது தவறுகளுக்கு வித்திடுறாங்க. ஒரு கணவனும் ஒரு ஆணும் பெண்ணும் இருபாலருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு க்ரஷ் இருக்கும். க்ரஷ் இல்லாதெல்லாம் கிடையவே கிடையாது, சும்மா போலியாக வேணால் இருக்கணும். இது இயற்கையாகவே ஒரு ஆண் பெண் இருபாலர்னா ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். இதுதான் உண்மை. இதில் மறுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் நமக்கு சம்பிரதாயம் ஆன்மீகம் இதெல்லாம் கொண்டு வரோம். ஆசை கோபம் களவு பேச தெரிந்த மிருகம் காமம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அடக்க தெரிஞ்சுக்கணும். பொறாமல் கூட இருக்கும் எல்லா மனிதர்களும், அடக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயம் வந்து ஒரு தம்பதியிலேருந்து வேறுபடும் போது ஒரு இளம்பெண்ணுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குது. சமீபத்தில் கூட நான் போயிட்டு வந்தேன் ஒரு வீட்டுக்கு. ரொம்ப சின்ன பொண்ணு. நான் ஒரே ஒரு வார்த்தை, ஏங்க அவசரப்பட்டு பண்ணீங்க கல்யாணத்தை அப்படின்ட்டு. இல்லை சார், என் அண்ணன் பையன் உறவு விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு 19 வயசுலேயே பேச்சுவார்த்தை பண்ணி 21 வயசில் இருக்குது. இப்போ ஒரு குழந்தையோட வீட்டில் இருக்குது. எனக்கு அப்படியே உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணு பார்த்தா குழந்தை முகமே மாறவே இல்லை. அதுக்கு ஒரு குழந்தை அவங்களுடைய கடமையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. அது வந்து இப்போ தவறான புரிதலில் அந்த பையன் வந்து தவறான பழக்கம் பையனுக்கு இருக்குது. இந்த பொண்ணை வந்து புரிஞ்சிக்காமல் சந்தேகப்பட்டு டெய்லி இந்த பழக்கத்தில் அடிக்க ஆரம்பித்தவொன்னே, இது ஒரு சின்ன பொண்ணு இல்லை, அது வீட்டுக்கு வந்துடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கடா வந்து இருக்குது, எல்லாமே வாஸ்து சம்மந்தப்பட்ட அந்த வீடு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். வீட்டோட அமைப்பு தான் இது முழுக்க காரணம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கேட்ட விஷயமும் அதே தான். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த லவ்வர்ஸ் இதாகிடுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு சார். வாடகை வீடு. வாடகை வீட்டுக்கும் வாஸ்து இருக்கா அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குது. வாடகை வீட்டுக்கும் வாஸ்து இருக்குது. ஒரு வீடுக்கு போகணுன்னா 10 வீடு பார்க்கணும். 10 வீடு பார்த்துட்டு அதில் ஒரு 4 வீடு நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த டைரக்ஷன் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது மக்களுக்கே. அப்போ நீங்கள் ஒரு 4 வீடு நீங்களே வந்து செலக்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, 60% நம்மளுக்கே திருப்தியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ தெரிஞ்சவங்களோ பார்த்துட்டு ஓரளவுக்கு கன்சல்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. அப்படியும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு 100% கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு வேண்டியப்பட்டவர் என்னையெல்லாம் கூப்பிடணுன்னு ஒன்றும் இதுவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து நிபுணரோ இல்லை உங்களுக்கு பெரியவங்க யாராவது ஓரளவுக்கு தெரிஞ்ச நாலேஜ் பர்சனை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருங்க. 100% வாஸ்து கண்டிப்பாக வேலை செய்யும். தவறான வீடு அதோட வேலையை பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க வாடகை வீட்டுக்கும் வாஸ்து வேணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக திருமணம் ஆகிறவங்க வந்து அவங்களுடைய தொழில் நிமித்தமாக வேறு ஊரில் தான் வந்து தங்க போகிறாங்கங்கும் போது வாடகை வீடு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம பட்ஜெட்டில் 2 பேர் தான் இருக்க போகிறோங்கும் போது ஒரு அளவான காசில் ஒரு வீடு கிடச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்குறாங்கன்னா மற்ற எல்லாத்தையும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அடிப்படையாக இந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை தர மாதிரி இருந்தால் எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? நல்ல அருமையான கேள்வி, மக்களுக்காக கேட்குறீங்க. உண்மையாக அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ நகர்ப்புறம் ஆயிடுச்சு, கிராமப்புறம் வந்து அப்படியே கட்டாகி இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் அதிகமாகிடுச்சு. இப்போ பேயிங் கெஸ்ட்டு இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து வந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான். இண்டிவிஜுவல் வீடுன்றது ரொம்ப குறைந்த இதுதான் ஆயிடுச்சு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டு போகும்போது சில வழிமுறைகளை பார்த்தா போதும். வாஸ்துவில் 100%லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. நடைமுறை சிக்கல்னு ஒரு சில விஷயம் இருக்குது. இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாருன்னா அவஸ்தைப்படுறாங்க, அவங்கள தரணும். பேசிக்கலி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக்கலி எல்லாத்தையும் போயிட்டு புளி போட்டு விளக்குற மாதிரி எல்லாம் பண்ணோன்னா வீடு கிடைக்காது. சும்மா நாங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவோம். அவஸ்தைப்படுறது அவங்க தான். அவங்க பட்ஜெட்டு நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க வாடகை அட்வான்ஸு இதெல்லாமே பொருந்தி வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா மெயினு நீங்கள் போகும்போது தலைவாசல் நிலைவாசல் அந்த வாசல் கரெக்டாக உச்ச பாகத்தில் இருக்கா, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருக்கா, சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்கா. ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் இது அடிப்படையான ஒரு விஷயம். இது சரி, சிங்கிள் பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்டில் இருந்தால் கூட ஒரு பேச்சுலரோ ஒரு தம்பதி, அதாவது புதிய தம்பதிகளுக்கு அது செட் ஆகாது. ஒரு நியூ கப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரே ஒரு படுக்கை அறை, அக்னி மூலையில் ஒரு கிச்சனு, நார்மல் சின்ன கிச்சனாக இருந்தாலும் பார்த்துக்கணும். அங்கே என்னன்னா ஒரே ஒரு பார்வை பார்க்கணுன்னா
கிச்சன் வந்து ஈஸ்ட் பக்கம் நம்ம ஸ்டவ் இது பண்ணும்போது இடது பக்கமாக இடது கை லெஃப்ட் சைடு வடகிழக்கில் சிங்க் இருக்கணும். இதை நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க 100% வாஸ்துன்னு சொல்கிறாங்களே ஒழிய இந்த கிச்சனை மட்டும் என்ன பண்ணுறாங்க சவுத் ஈஸ்ட்டில் போட்டுறாங்க. யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினு சிங்க் எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டுடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது அவன் ஜோன் மட்டும் போட்டுடுறான். சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹியூஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 300-400லாம் பண்ணுறாங்களா டவர் கணக்கில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போகிறனால சொல்கிறேன், அந்த சவுத் ஈஸ்ட் ஜோன்லேயே சிங்கை போட்டுறேன். சிங்க்கு வந்து லெஃப்ட் சைடு, நம்மளோட கைக்கு லெஃப்ட் சைடுன்றதை நார்த் ஈஸ்ட்டில் வரணும். இதெல்லாம் இருக்கா? டாய்லெட்டு குறிப்பாக வடமேற்கில் இருக்கணும். நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட்டு. இது ஒரு சின்ன படுக்கை அறையாக இருந்தாலும் இதை கவனமாக பார்த்துட்டு வாடகை வீட்டுக்கு மெயினாக வாசக்கால் கொஞ்சம் புரிதல் அறிவு இருந்ததுன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு காம்பஸை இது பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை டிகிரி வைஸ் உச்ச பாகத்தில் இருக்கா கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு கூட பார்த்துக்கோங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போகிறது நல்லது. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், உயர்வடையலாம். ஒரு ஆஃபீஸ் இருந்தால் கூட அடுத்த ப்ரமோஷனு வேறு இந்த வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு கூட போகலாம். போய் வாஸ்து குறையில்லாத வீட்டுக்கு போயிட்டு பல பிரச்சனையை நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகிடும். வேலையும் போயிடுது, சில நேரங்களில் கான்ட்ரிவர்சி வந்துடும், டிசீஸு பல பிரச்சனைகள் உருவாயிடும். ஸோ வாஸ்துன்றது அடிப்படையாக ஒரு அறிவியலாக பாருங்கள். அறிவியல் தான் இது, 100க்கு 100 அறிவியலாக பார்க்கணும். மூட நம்பிக்கை என்னன்னா விஷயம் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து அவங்க இருக்க ஒரு வாடகை வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ லீஸ்க்கு இருந்திருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குன்னு சொல்லி கிரயம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல. சடனாக அவங்களால மூவ் ஆக முடியாது, ஆனால் நாங்கள் சீக்கிரம் வந்து மூவ் ஆயிடுறோம், இப்போதைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா அது நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? என்ன மாதிரி விஷயத்துக்கு? இப்போ வந்து அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து தவறுதலாக இருக்குது, உடனடியாக போக முடியாது, ஆனால் போகிறதுக்கு ஒரு முயற்சி இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னா அது பரிகாரன்றது கான்செப்ட். நம்ம ரெண்டல் ஹவுஸில் என்ன மாதிரி பரிகாரம்னா அந்த வீடு என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்றதை போய் ஒரு வாஸ்து நிபுணர் போய் பார்த்தம்போது தான் தெரியும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க வீட்டில் எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் டாய்லெட் மட்டும் சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது சார். என்ன சார் பண்ணுறது? வந்தாச்சு, மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் பக்கத்துலேயோ இல்லை நடுவுலையோ பக்கத்தில் வந்துடும் டாய்லெட். அப்போ என்ன பண்ணுறது? உடைக்கவே முடியாது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கொஞ்சம் 6 மாதம் இல்லை 1 வருஷமாவது இருந்து தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி லீஸுக்கெல்லாம் உடனேலாம் வாங்க முடியாது. அப்போது ஒரு சின்ன பரிகாரம். இப்போ டாய்லெட்டு வந்தாச்சு சவுத் ஈஸ்ட்டில், வேறு வழியில் எவ்ரி சண்டே கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு பவுலில் எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கள். எவ்ரி சண்டே கல் உப்பு வச்சுட்டு அதை ரெகுலராக மாற்றணும். எவ்ரி சண்டே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கல் உப்பு படிகாரம் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு சிவப்பு கலர் துணியில் படிகாரத்தை வச்சு கம்பளி கயிறுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மாட்டி வைப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கும். இப்போ இருக்கிறவங்களாம் அது தெரியாது, அதனால் அது படிகாரமா குதிரல்லாடமா அப்படின்னும். இது எல்லாமே நம்ம மரபில் வந்த விஷயங்கள். கந்திஷ்டியெல்லாம் போகக்கூடியது நெகட்டிவ் எனர்ஜி. இந்த ஆறாவட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் ஜோனில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த கல்லுப்போ படிகாரமோ கம்பளி கயிறில் கட்டி அந்த டாய்லெட்டில் வச்சுட்டு ரெகுலராக அதை வந்து மாற்றணும். அதை கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கல் உப்பு கூட மனசு வராமல் அதை தூக்கிட்டு வந்து அதை நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாமா ஒரு வாரம் பண்ணக்கூடாது. எப்போ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணுதோ அதை எடுத்து குப்பையில் தான் போடணும், இல்லை சிங்கில் கரைச்சி விடணும். இந்த மாதிரி பரிகாரம்லாம் சின்ன சின்ன பரிகாரம் பண்ணும்போது 100% சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்வினுடைய அடுத்த அத்தியாயத்தை நோக்கி எடுக்கப்படுற ஒரு பந்தம். அது வந்து சரியாக அமையணும், நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் குடிபோகிற வீடு சரியான அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுல துவங்கி இன்றைக்கி வாடகை வீடு அப்படிங்கும் பொழுது அதை எந்த முறையில் சூஸ் பண்ணணும், இன்கேஸ் நம்ம தவறுதலான ஒரு வாஸ்தமைப்பு இருக்க வீட்டில் இருக்கோம் அப்படின்னா தற்காலிகத்துக்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரம் செய்யலாம், விரைவில் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து வாஸ்து சரியாக இருக்கிற ஒரு வீடு பார்த்துக்கணும், வாடகை வீட்டுக்கும் வாஸ்து அவசியம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி மேடம்.
காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.